ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்க ஆராதிக்க அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஆமேன். கால தாமதற்காக நாங்கள் வருந்துகிறோம். தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் வர ஆமேன் கொடுத்த குடும்பங்களை கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 34வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மரியாளுடைய சூழ்நிலைகள் மிகவும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகள் நம்மடி போகிற சூழ்நிலைகள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் வந்து, மரியாளே பயப்படாதே, கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன் மேல கடாட்சமாகி இருக்கிறார், நீ ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாய் என்று மரியாளுக்கு சொன்ன அந்த நேரத்தில் அவள் தேவதூதனை பார்த்து கேட்ட ஒரு கேள்விதான் இங்கே நாம் வாசிக்கிற இந்த வசனம். இது எப்படி ஆகும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. இந்த இடத்தில் புருஷன் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் போய்கொண்டிருக்கிற பாதைகளில் சில சோர்ஸாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு சோர்ஸ் இருந்தால் தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். பணம் இருந்தால் தான் ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடியும். பணம் இருந்தால் தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். பணம் இருந்தால் தான் ஒரு வீடு கட்ட முடியும். ஒரு வாழ்க்கை துணையை நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம ஒரு ஸ்தோத்திரம் திருமணங்கிறத நம்ம முடிக்க முடியும். ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கணும். ஆனால் தேவதூதன் சொல்லுகிற காரியங்களில் எந்த சோர்ஸும் இல்லை. மரியாளை திருப்திப்படுகிற விதத்தில் எந்த காரியமும் எந்த சோர்ஸும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில நடக்கும் என்று. மரியாள் கேட்கிற கேள்வி, இது எப்படி ஆகும்? How is it possible? 37வது வசனத்தில் ஆண்டவர் அதுக்கு பதிலை சொல்லுகிறார், தேவனாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனாலே. ஆமென். அல்லேலூயா. மனிதனால் அல்ல, அதிகாரியால் அல்ல, பணத்தினால் அல்ல, ஸ்தோத்திரம், ஆமென், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனாலே ஆகும். மரியாளே, நீ போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையை நானும் அறிவேன். உன்னுடைய சூழ்நிலையில் நீ இருந்து கேட்கிற கேள்வி சரி என்பதை நானும் அறிவேன். ஆனாலும் இந்த சூழ்நிலையின் நடுவிலும் நான் யார் என்பதை இந்த கேள்விகளின் ஊடே உனக்கு விளங்க வைப்பதற்கு நான் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன். இது எப்படியாகும் என்று கேட்கிறாயே, இது நிச்சயமாகும். தேவனாலே நிச்சயமாகும். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், வாழ்க்கையின் பாதை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி முடிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய வல்லமைக்கு முன்பதாக நம்முடைய கேள்விகள் ஒன்றுமே இல்லை என்பதை மரியாளுக்கு ஆண்டவர் உணர்த்தினார். இன்றைக்கும் பல சூழ்நிலைகளின் நடுவே நீங்கள் போய்கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இது எப்படி ஆகும்? தேவனாலே ஆகும். கர்த்தராலே ஆகும். 11 மாதங்கள் நடைபெறவில்லையே, 11 மாதங்கள் சம்பவிக்கவில்லையே, 11 மாதங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன், இந்த காரியங்களில் எனக்கு ஒரு வெளிச்சம் இல்லையே, இந்த 12வது மாதத்தில் மட்டும் இது எப்படி நிறைவேற முடியும்? எஸ், இட் வில் பி டன் only by the God. Only by God. It will be done. இது தேவனாலே நிச்சயமாகும். கர்த்தராலே ஆகும். உங்க சூழ்நிலை கர்த்தர் அதை செய்வாராக. தைரியமா இருங்க, விசுவாசத்தோட இருங்க. கர்த்தர் செய்யும் போது சாட்சியாய் எழுத தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் முடிசூட்டி உம்மால் ஆகும் என்கிறதான ஒரு உறுதியை, மன தைரியத்தை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் கர்த்தர் நீர் விதைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பூரண கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Have a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.